வணக்கம். நரேந்திர மோடி, கௌதம் அடானி, இந்த நாட்டில் இருக்கக்கூடிய பல்வேறு அரசியல்வாதிகள், அரசு அதிகாரிகள், இவர்களுடைய நெக்ஸஸ் இன்னைக்கு உடைந்து விட்டது. அமெரிக்காவில் இருக்கக்கூடிய நியூயார்க் நீதிமன்றத்திலிருந்து அடானிக்கு எதிராக அரெஸ்ட் வாரண்ட் வெளியாகியுள்ளது. அதாவது உலகத்தில் எங்க வேணாலும் எதை வேணாலும் வாங்கலாம் அடானியால். அந்த அளவில் பணம் இருக்கிறது, அந்த அளவில் பவர் இருக்கிறது. ஆனால் ஒத்த டிக்கெட் அமெரிக்கா நாட்டிற்கு அவரால் வாங்க முடியாது. காரணம், அங்கே களமிறங்கி அடுத்த நிமிடமே அவரை கைது செய்து விடுவார்கள். இதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய பல்வேறு காரணங்களை கடந்த 2 நாட்களாக த ரூஸ்ட் நியூஸில் நீங்கள் பார்த்து வருகிறீர்கள். எப்படி அடானி ஊழல் செய்தார் என்று, எப்படி எஜார் என்கிற ஒரு கம்பெனியுடன் ஒப்பந்தம் போட்டு அந்த கம்பெனியும் அடானி பவர், இந்த 2 கம்பெனிகளுமே இந்தியாவில் இருக்கக்கூடிய பல்வேறு இடங்களில் சோலார் எனர்ஜி மின்சாரத்தை விற்கக்கூடிய வேலையை பார்த்தார்கள். வெளிநாட்டில் இருக்கக்கூடிய, முக்கியமாக அமெரிக்கா நாட்டில் இருக்கக்கூடிய பல்வேறு இன்வெஸ்டர்ஸ்களை ஏமாற்றி அங்க இருக்கக்கூடிய இன்வெஸ்டர்ஸ்களுக்கு மிஸ்லீடிங்கான கணக்குகளை காட்டி அங்கிருந்து வந்த பணத்திலிருந்து லஞ்ச பணமாக $265 மில்லியன் கொடுத்ததாக அந்த குற்றச்சாட்டு வெளிவந்தது. இந்திய பணமதிப்புப்படி கிட்டத்தட்ட 2300 கோடி ரூபாய் வெறும் பிரைபாக கொடுக்கப்பட்டது. ஆனால் இந்த ஒட்டுமொத்த டாக்குமெண்டில் நீங்க பார்த்தீர்கள்னா மொட்டையாக அவர்கள் எழுதிய ஒரு விஷயம், அடானி had met personally the Indian officials to give the bribe. அடானி இந்தியன் அதிகாரிகளை பர்சனலாக சந்தித்து இந்த லஞ்ச பணத்தை கொடுத்தார் என்று. ஆனால் யார் அந்த அதிகாரிகள், யார் அந்த அரசியல்வாதிகள் என்கிற இந்த விளக்கம், இந்த விவகாரம் வெளியில வரவில்லை. இப்போ இந்த விஷயமும் வெளியாகிவிட்டது. அதாவது எந்த அரசியல்வாதிக்கு எவ்வளவு பணம் கொடுக்கப்பட்டது, எந்த மாநிலம் இந்த ஊழலில் கை கொடுத்தது அடானிக்கு என்று. அப்போ இது ஒரு மாநிலத்திற்கான பிரச்சனை அல்ல, ஒட்டுமொத்த இந்தியாவில் இருக்கக்கூடிய எங்கெல்லாம் அடானியோடைய ப்ராஜெக்ட்ஸ் வந்திருக்கிறதோ, எந்த மாநிலத்தில் அவர் ஒப்பந்தம் போட்டாரோ அந்த அனைத்து இடங்களிலுமே இதே போன்ற ஊழலை செய்திருக்கிறார் என்கிற அந்த கேள்வி, அந்த குற்றச்சாட்டும் வெளிவருகிறது. இந்த ஊழல், அதாவது ஒரு மாநிலத்திற்கு மின்சாரத்தை விற்பதற்காக நேரடியாக அடானி பறந்து சென்றிருக்கிறார். அந்த மாநிலத்தில் போய் அந்த மாநிலத்துடைய சீஃப் மினிஸ்டர், இப்போ அவர் முன்னாள் சீஃப் மினிஸ்டராக இருக்கிறார், ஆனால் அப்போ இருந்த சீஃப் மினிஸ்டரை சந்தித்ததற்கு பின்பு அந்த சீஃப் மினிஸ்டருக்கு அவர் ஆஃபர் செய்த பணம் தொகை $200 மில்லியன். இன்னைக்கு பணமதிப்புப்படி 1600 கோடி ரூபாயை 2020ஆம் ஆண்டிலிருந்து 2024ஆம் ஆண்டு வரை அடானி இந்த பணத்தை கொடுத்ததாக இந்த விஷயம் உறுதிப்படுத்தப்பட்டது. அதுவும் அனைத்து டாக்குமெண்ட்ஸ்களுடன் ஆதாரபூர்வமாக இது உறுதிப்படுத்தப்பட்டது. யார் இந்த நபர்? ஆந்திர பிரதேசத்தின் சீஃப் மினிஸ்டர் ஜெகன் மோகன் ரெட்டி. ஜெகன்மோகன் ரெட்டியை நேரடியாக அடானி சந்தித்ததாகவும் அவருக்கு $200 மில்லியன், அதாவது 1600 கோடி ரூபாயை லஞ்சமாக கொடுத்ததாகவும், அதற்கு பின்பு ஆந்திர பிரதேசத்திற்கு போகக்கூடிய மின்சாரத்தை அதிக விலை கொடுத்து அவர்கள் வாங்கியதாகவும், ஆந்திர பிரதேசத்தில் இருக்கக்கூடிய ஏழை மக்கள் அவர்கள் அந்த அதிக தொகை கொடுத்து எந்த மின்சாரத்தை அவர்கள் வாங்கினார்களோ அந்த தொகையை அவர்கள் கட்டியதாக இந்த ஒட்டுமொத்த விவகாரம் வெளிவந்திருக்கு. கடந்த 2 நாட்களாக அமெரிக்காவில் போடப்பட்ட இந்த வழக்கை பற்றியும் அதற்கான விவகாரத்தை பற்றியும் நான் உங்களுக்கு விளக்கி வந்திருக்கிறேன். சுருக்கத்தில் கூறப்போனால், அடானி பவர் மற்றும் அஜார் என்கிற இன்னொரு கம்பெனி, அமெரிக்காவை சார்ந்த எஜார், இந்தியாவை சார்ந்த அடானி பவர், 2 பேருமே ஒரு ஒப்பந்தம் போட்டு இந்தியாவில் சோலார் பவர் ப்ராஜெக்டை திறந்திருக்கிறார்கள். சோலார் பவர் ப்ராஜெக்ட் இது இந்தியாவில் இருக்கக்கூடிய சோலார் எனர்ஜி கார்பரேஷன் ஆஃப் இந்தியா, இது அரசு கம்பெனி தான். SECI என்கிற இந்த கம்பெனி, இவர்களுக்கு அடானி பவர் விற்கும். அடானி பவர் எந்த கம்பெனி விற்கிறார்களோ, அதாவது SECI என்கிற இந்த கம்பெனி மற்ற ஸ்டேட் ஓன்ட் பவர் கம்பெனிகளுக்கு விற்பார்கள். ஆனால் ஏற்கனவே அடானி போட்ட ஒப்பந்தம் படி மார்க்கெட், சந்தை விலையை விட எத்தனையோ மடங்கு அதிகமாக அந்த மின்சார விலை அதிகமாக இருந்திருக்கிறது. அதனால் பல்வேறு நபர்கள் அதை வாங்கவில்லை. SECI என்கிற இந்த கம்பெனி எப்படி இந்த அளவில் அந்த மின்சார விலையை நிர்ணயம் செய்தார்கள் என்று நீங்க பார்த்தீர்கள்னா, அடானி அமெரிக்காவை சார்ந்த பல்வேறு இன்வெஸ்டர்ஸ்களிடமிருந்து 25,000 கோடி ரூபாயை திரட்டியிருக்கிறார்.
போலியான பாண்ட்களை காட்டி தவறான மிஸ்லீடிங் இன்ஃபர்மேஷனை கொடுத்து அங்கே இருக்கக்கூடிய இன்வெஸ்டர்ஸ்கள், அங்கே இருக்கக்கூடிய லோன் வெண்டர்ஸ்களை நம்ப வைத்து, இந்த மாதிரி நீங்கள் எங்கள் கம்பெனி மீது இன்வெஸ்ட்மெண்ட்டை செய்தீர்கள்னா அடுத்த 20 ஆண்டுகளில் கிட்டத்தட்ட 20 மில்லியனுக்கும் மேற்பட்ட டாலரை நாங்கள் சம்பாதித்து கொடுக்க போகிறோம். அதாவது 20,000 கோடி ரூபாய்க்கு மேலே நம்ம சம்பாதிப்போம், அந்த பணம் நாங்கள் உங்களுக்கு திருப்பி கொடுப்போம் என்று ஏற்கனவே ஒரு பொய்யான ப்ராமிஸை செய்த அடானி இப்போ சாதாரணமாக மார்க்கெட் விலைக்கு, சந்தை விலைக்கு அந்த மின்சாரத்தை விற்றால் அவரால் அந்த அளவில் ரிட்டர்ன் கொடுக்க முடியாது. அதனால் அவர் தீட்டிய திட்டம் என்னவென்றால், இது போன்ற அரசு அதிகாரிகள் அரசியல்வாதிகளை கைக்குள் போட்டு அவர் கேட்ட விலைக்கு அந்த மின்சார விலையை விற்பதாக. இதே போன்றுதான் ஆந்திர பிரதேசத்திற்கும் அந்த ஆஃபர் போயிருக்கிறது. ஆந்திர பிரதேசத்தில் இருக்கக்கூடிய ஜெகன்மோகன் ரெட்டி அந்த மின்சார விலையை பார்த்து, இல்லை எங்களுக்கு இதெல்லாம் கட்டுப்படியாகாது, உங்கள் விலைக்கு நாங்கள் கொடுக்க ஆரம்பித்தோம் என்றால் மின்சார விலை எல்லாம் எங்கேயோ ஆகாயத்தை தொட்டுவிடும். இதை கேட்ட அடானி உடனடியாக பறந்து சென்று ஜெகன்மோகன் ரெட்டியை சந்திக்கிறார். ஜெகன்மோகன் ரெட்டி ஆந்திர பிரதேசத்தின் முன்னாள் சீஃப் மினிஸ்டர். இந்த மாதிரி நீங்கள் SECI, அதாவது சோலார் எனர்ஜி கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியாவிடம் ஏன் மின்சாரத்தை வாங்க மறுத்துட்டீர்கள்? அதற்கு ஜெகன்மோகன் ரெட்டி கொடுத்த பதில், அது ரொம்பவே அதிகமான விலைக்கு நீங்கள் கொடுக்குறீங்க, இதெல்லாம் கட்டுப்படி ஆகாது. இந்த விஷயம் நடந்தது ஆகஸ்ட் 2021 பர்சனலாக அடானி சந்தித்திருக்கிறார். இந்த சந்திப்பு முடிந்த ஒரு சில மணி நேரத்திலேயே நீங்கள் பார்த்தீர்கள்னா, ஆந்திர பிரதேஷ் had signed a deal to purchase 7 gigawatt 7,000 megawatt energy from SECI. அடானி ஜெகன்மோகன் ரெட்டிக்கு நடுவே நடந்த அந்த டீல் தான் $200 மில்லியன் அந்த டீல். இப்போ ஜெகன்மோகன் ரெட்டி எந்த கதையை வேணாலும் கூறாரு, இல்லை அப்படியெல்லாம் நடக்கல, நாங்கள் ரொம்பவே நேர்மையான முறையில் அடானியுடன் ஒப்பந்தம் போட்டோம் என்றலாம். ஆனால் இதற்கான வயர் டீட்டெயில்ஸ் கிடைத்திருக்கிறது. இதற்கான ஒஃபிஷியலாக எப்படி இந்த டிரான்சாக்ஷன் நடந்தது, எங்கிருந்து நடந்தது, எந்த வாட்ஸ்அப் வழியாக பேசினார்கள், எப்படி இந்த மீட்டிங் போடப்பட்டது, அனைத்துமே ஆன் ரெக்கார்டு இருக்கிறது. யுனைடெட் ஸ்டேட்ஸ் SEC never explicitly state that Adani was offering bribe to Andhra Pradesh to secure the deal directly with his company. இந்த வழக்கும் போது நீதிமன்றத்தில் ஆந்திர பிரதேசத்தை பற்றி அவர்கள் பேசவில்லை. ஆனால் பின்னாடி நடந்த அந்த இன்வெஸ்டிகேஷனில் இங்கே பார்த்தீர்கள்னா, கவர்மெண்ட் ஓன்ட் என்டிட்டி ஆஃப் ஆந்திர பிரதேஷ் had specifically bought electricity from SECI. எந்த கவர்மெண்ட் என்று நீங்கள் பார்த்தீர்கள்னா ஆந்திர பிரதேஷ். யார்கிட்ட இருந்து வாங்குறது? SECI. யாருக்கு SECI யார்கிட்ட இருந்து மின்சாரத்தை வாங்குறது? அடானி குரூப்கிட்ட இருந்து வாங்குறது. இப்போ எல்லாத்தையுமே நீங்கள் போட்டு பாருங்கள். 1,200 கோடி ரூபாய்க்கான இந்த ஊழல் நீங்கள் பார்த்தீர்கள்னா, ஒயிட் ஹவுஸ்லேருந்து ஒரு அறிக்கை வெளியாகி இருக்கிறது. ஆன்கோயிங் இன்வெஸ்டிகேஷன் இன்டு அடானி அண்ட் த ஸ்டேட் தட் தே வர் கான்ஃபிடென்ட் த US could navigate the ongoing situation. ஒயிட் ஹவுஸ்லேருந்தும் இந்த அறிக்கை வெளிவந்திருக்கிறது. அதாவது இந்தியா US ரிலேஷன்ஷிப் அதை ஓரம் கட்டிவிடுங்கள். டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் ஊழலை எதிர்க்கக்கூடிய இந்த சட்டம் எந்த அளவில் டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் அதற்கான இன்வெஸ்டிகேஷனை செய்து, FBI ஃபெடரல் பியூரோ ஆஃப் இன்வெஸ்டிகேஷன் அவர்கள் இந்த இன்வெஸ்டிகேஷனை செய்து, எப்படியெல்லாம் கௌதம் அடானி இவ்வளோ பெரிய டீலை நடத்தினார், இவ்வளோ பெரிய பணத்தை திரட்டியிருக்கிறார், அவர்களுக்கு எப்படியெல்லாம் பணத்தை திருப்பி கொடுக்க போகிறோம் என்கிற அந்த கனவை காட்டியிருக்கிறார். அப்படி அவர்கள் இந்த ஆந்திர பிரதேஷ் போன்ற மாநிலம் இந்த பணத்தை பெற்றுக்கொள்ளாமல் அந்த டீலை நிராகரித்திருந்தால், இன்னைக்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய எத்தனையோ கோடி மக்களுடைய அந்த மின்சார பில் குறைந்திருக்கும். அவர்கள் கட்டாயமாக இந்த பில்லை கட்ட தேவையில்லை, அதிக விலை கொடுத்து மின்சாரம் வாங்க தேவையில்லை. அதாவது அடானி போடக்கூடிய ஒப்பந்தம் யாரோ ஒரு நபருக்கு லாபத்தை தேடி கொடுத்து, ஆனால் இந்தியாவில் இருக்கக்கூடிய ஏழைகளுடைய வயிற்றை எந்த அளவில் மிதித்திருக்கிறார்கள் என்று நீங்க பார்க்க. இதே போன்றுதான் கீனியாவுடைய அத்தாரிட்டிஸ், அங்க இருக்கக்கூடிய பவர் ப்ராஜெக்ட் அவருக்கு கிடைத்தது, அதுவும் இதே போன்று அதிக விலைக்கு. கீனியாவுடைய மிக முக்கியமான ஏர்போர்ட் அடுத்த 35 ஆண்டுகளுக்கு அடானிக்கு கொடுக்கப்பட்டது. அதுக்கு முன்பு நீங்கள் பார்த்தீர்கள்னா பிரைம் மினிஸ்டர் மோடி அங்கே போயிட்டு வர்றார்.
அவருடைய அந்த நாட்டுடைய பிரைம் மினிஸ்டர் இந்தியாவுக்கு வர்றார். அதற்கு பின்புதான் அடானிக்கு இதெல்லாம் கிடைத்தது என்கிற விஷயத்தை வைத்து அங்க இருக்கக்கூடிய நீதிமன்றம், ஹைகோர்ட் ஆஃப் கீனியா அந்த ஒப்பந்தத்தை ரத்து செய்கிறார்கள். இப்போ இந்த இடத்துல நீங்க பாருங்க, ஹேமந்த் சோரன் ஜார்க்கண்டின் சீஃப் மினிஸ்டர் ஊழல் செய்து விட்டார். என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் அவரை கைது செய்கிறது. கேஜ்ரிவால் டெல்லியின் சீஃப் மினிஸ்டர், அவர் ஊழல் செய்து விட்டார் என்று அவரை கைது செய்கிறீர்கள். மணிஷ் சிசோடியாவிலிருந்து தொடங்கி, சஞ்சய் சிங்கிலிருந்து தொடங்கி, இந்த நாட்டிற்கு கூடிய எத்தனையோ அரசியல்வாதிகள் ஊழல் செய்து விட்டார்கள் என்று, அதுவும் 50 கோடி 30 கோடி 100 கோடி இந்த மாதிரியான கணக்கு தான். அவர்களை நீங்க கைது செய்கிறீர்கள். 1600 கோடி ரூபாய் ஊழல் பணத்தை வாங்கிய ஜெகன்மோகன் ரெட்டியை ஏன் இதுவரை கைது செய்யவில்லை? எதற்காக அவர் மீது எந்த விதமான வழக்கும் போடப்படவில்லை என்கிற இந்த கேள்வி. இப்ப இந்த கேள்வி முன்வந்த உடனேயே பிஜேபியின் ஐடி செல் செய்யக்கூடிய வேலையை MK ஸ்டாலினுடன் அவர் ஒப்பந்தம் போட்டு விட்டார். ராஜஸ்தான்ல இருந்த காங்கிரஸ் அரசாங்கத்துடன் அவர் ஒப்பந்தம் போட்டு விட்டார். இப்ப நீங்க பார்த்தீர்கள்னா கர்நாடகாவில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் அரசாங்கம் அங்கேயும் ஒப்பந்தம் போடப்பட்டிருக்கிறது. அப்போ காங்கிரஸ் ரூல் செய்யக்கூடிய அனைத்து இடங்களிலுமே அடானி ஒப்பந்தம் போட்டிருக்கிறார் என்ற அந்த விஷயத்தை பிஜேபியின் ஐடி செல் எடுத்து வைக்கிறது. ஆனால் ஜெகன்மோகன் ரெட்டியை பற்றியோ, அடானி எந்த அளவில் இந்த $200 மில்லியன் 1600 கோடி ரூபாய் எப்படி கொடுத்தாரோ, லஞ்சமாக கொடுத்தாரோ, இதை பற்றி எந்த விதமான கேள்வியும் கேட்கப்படவில்லை. அடானி கிட்ட நீங்க விளக்கத்தை கேட்கவில்லை. ஜெகன்மோகன் ரெட்டியிடம் எந்த விதமான விளக்கத்தையும் கேட்கவில்லை. செபியோடைய வேலை தான் இது. இப்போ ஒரு மார்க்கெட்டை இன்ஃப்ளூயன்ஸ் செய்து அந்த மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய மார்க்கெட் வேல்யூவை நீங்க தவறாக பயன்படுத்தி, அது பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் ஆக இருக்கட்டும், NSE ஆக இருக்கட்டும், இந்த 2 சந்தையிலுமே அடானியோடைய பணம், இந்த நாட்டிற்கக்கூடிய ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் இருக்கக்கூடிய பணத்தை இவர்கள் எந்த அளவில் ஃபேக் டாக்குமெண்ட்ஸ்களை வைத்து பணத்தை இன்ஃபியூஸ் செய்து மார்க்கெட் வேல்யூவை அதிகமாக காட்டினார்களோ, அந்த பணத்தை வைத்து, அந்த இம்ப்ரெஷனை வைத்து இப்படி வெளிநாட்டிலிருந்து எத்தனையோ கோடி ரூபாயை திரட்டி இருக்கிறார்களோ, அதே போன்று இந்தியாவில் இருக்கக்கூடிய அப்பாவிகளிடமிருந்தும் இந்த நபர்கள் அதே ஏமாற்று வேலையை பார்த்திருக்கிறார். இந்த ஒட்டுமொத்த விவகாரத்தை பற்றி நேற்றும் ஒரு வீடியோவை போட்டிருந்தோம். ஆனால் இது ஒரு மிகப்பெரிய எக்ஸ்போஷர். ஒரு மாநிலத்துடைய முன்னாள் சீஃப் மினிஸ்டருடைய பெயருடன் எப்படி, எத்தனாம் தேதி, எங்கிருந்து பறந்து சென்றார், எப்படி அந்த மீட்டிங் நடந்தது, அனைத்து விஷயத்தையும் அவர்கள் எடுத்து வைத்திருக்கிறார். இந்த அளவில் டீட்டெயில்ஸ் வெளிவந்ததற்கு பின்பு கூட இந்தியாவில் இருக்கக்கூடிய என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட், CBI, இன்கம் டாக்ஸ், போலீஸ், இந்த நாட்டுக்கு கூடிய சுப்ரீம் கோர்ட், இந்த நாட்டுக்கு கூடிய அரசாங்கம் யாருமே எந்த விதமான கேள்வியும் கேட்கவில்லை. மீடியா ஊமையாக இருக்கிறது, ஒரு வார்த்தை கூட பேசவில்லை. அடானியை பற்றி நீங்க கேள்வி கேட்டீர்கள்னா அது இந்தியா மீதே தாக்குதலாக எடுத்து காட்டி வருகிறார்கள். அப்போ அடானி தான் இந்தியாவா? ஐம் சாரி, அடானி இந்தியா கிடையாது. பல பிசினஸ்மேன்கள் போன்று அடானியும் ஒரு நபர் தான். அது ஒரு கடை வைத்திருக்கக்கூடிய ஒரு சாதாரணமான வியாபாரியாக இருக்கட்டும், அல்ல அடானியாக இருக்கட்டும், 2 பேருமே சமம் தான். இவர் செய்தாலும் ஊழல், அவர் செய்தாலும் ஊழல். ஊழல் தான். இந்த நாட்டு பிரைம் மினிஸ்டர் கூறிய அந்த வார்த்தை கேட்டு பாருங்கள், மேபி சௌக்கிதார், இந்த நாட்டு காவல்காரன் என்று. அதே காவல்காரனுடைய மிக நெருக்கமாக இருக்கக்கூடிய நண்பர் செய்த காரியம் தான் இது. நான் காவுங்க, நான் காணே தூங்க, நானும் திருட மாட்டேன், யாரையுமே திருட விட மாட்டேன். ஆனால் இங்க இருக்கக்கூடிய அடானி தான் திருடுவது மட்டுமல்லாமல் ஒரு திருட்ட கூட்டத்தையே உருவாக்கி விட்டார். கடந்த 10 ஆண்டுகளில் $8 மில்லியன் இருந்த அவருடைய சொத்து மதிப்பு 2022ஆம் ஆண்டு டிசம்பர் மாதத்திற்குள் $120 மில்லியன் உயர்ந்தது. ஜனவரி 18-19ஆம் தேதி வரை நீங்க பார்த்தீர்கள்னா $142 மில்லியன் இன்னும் இருந்தது. ஹிண்டன்பர்குடைய ரிப்போர்ட் வருவதற்கு முன்பு ஹிண்டன்பர்க் ஒரு ஷார்ட் செல்லர். தனக்கு கிடைக்கக்கூடிய லாபத்திற்காக இது போன்ற எக்ஸ்போஷர்ஸ்களை செய்வார், தன்னுடைய லாபத்தை பார்த்து நழுவி விடுவார். ஆனால் இந்த விவகாரம் அமெரிக்காவின் நியூயார்க் நீதிமன்றத்தில் வெளிவந்த விவகாரம் இது அப்படி கிடையாது. இது ஷார்ட் செல்லர்ஸ் கிடையாது. அந்த நாட்டிற்கக்கூடிய ஒரு சட்டப்படி அந்த நாட்டிற்கக்கூடிய மக்களுடைய பணத்தை பிரைபாக கொடுத்தீர்கள்லாம், ஊழல் பணமாக கொடுத்தீர்கள்லாம், அது அந்த நாட்டில் ஒரு மிகப்பெரிய கிரைமாக பார்க்கப்படுகிறது. இப்போ அடானியை காப்பாற்றுவதற்காக ஒட்டுமொத்த பிஜேபி களமிறங்கிவிட்டது. இவ்வளோ பெரிய விவகாரத்தை பற்றி ஒரு சிறிய செய்தியை கூட உங்களால் பார்க்க முடியாது. அடானி பின்னாடி தேசிய கொடியை வைத்து அவர் ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுக்க
போறார். அதே போன்று பார்லிமெண்டில் நீங்க பார்த்தீர்கள்னா வின்டர் செஷன் திங்கட்கிழமை நடக்கும்போது அந்த பார்லிமெண்ட்டையும் நடத்த விட மாட்டார்கள். ஆனால் அடானி விவகாரம் பெரிய அளவில் ஒழிக்கப் போகிறது. ஜெகன்மோகன் ரெட்டி இதற்கான விளக்கத்தை கொடுக்கும்போது அப்படியெல்லாம் நடக்கவில்லை என்று கூறிவிட்டார். அடானி என் மீது எழும்பக்கூடிய அனைத்துமே வெளிநாட்டு சதிகாரர்கள் செய்யக்கூடிய அந்த சதி என்று அவர் எடுத்து வைக்கிறார். ஆனால் இந்தியாவில் இருக்கக்கூடிய இன்ஸ்டிடியூஷன்கள், இந்தியாவில் இருக்கக்கூடிய இன்வெஸ்டிகேட்டிவ் ஏஜென்சிகள் ஏன் அமைதியாக இருக்கிறது என்று தான் எனக்கு புரியவில்லை. மாதவிபுரி புஜ் போன்ற நபர்கள் அவர் மீது எத்தனையோ குற்றச்சாட்டு வெளிவந்த பின்பு கூட அடானியுடைய இந்த மிஸ்லீடிங் பண விவகாரத்தை அவர்தான் பாதுகாத்து வருகிறார் என்கிற அந்த குற்றச்சாட்டு வெளிவந்த பின் கூட இதுவரை மாதவிபுரி புஜ் மீது எந்த விதமான ஆக்ஷன் எடுக்கப்படவில்லை. ஏன்னா அவர் சிஸ்டத்தை விட்டு வெளியேறினால் அவரும் பிடிபடுவார். அவர் பிடிபட்டால் பிரைம் மினிஸ்டர் மோடியிலிருந்து அடானி வரை அனைவருமே பிடிபட்டு போவார்கள். இப்போ மகாராஷ்டிராவில் நடந்த தேர்தலுக்கான ரிசல்ட்டும் அதற்கான ஒரு விளைவு தான். எப்பொழுது அதிகாரம், எப்பொழுது அரசாங்கம் தன் கைக்குள் இருக்கிறதோ அதுவரை நாம் எப்படி வேணாலும் இந்த நாட்டை சூறையாடலாம் என்கிற அந்த கணக்கு தான் அடானி போன்ற நபர்கள் போட்டிருக்கிறார்கள். இந்தியாவை 4 நபர்கள் நடத்தி வருகிறார்கள். 4 பேருமே குஜராத் லாபியை சார்ந்த நபர். பிரைம் மினிஸ்டர் மோடி, அமித்ஷா, அடானி மற்றும் அம்பானி. இந்த 4 நபர்கள் தான் இந்தியாவா என்று நீங்க இந்த கேள்வியை பார்த்தீர்கள்னா நிச்சயமாக அப்படித்தான் இவர்கள் பார்த்து வருகிறார்கள். ஆனால் இந்த நாட்டு மக்களை ஏமாற்றிவிட்டு எத்தனை நாட்கள் தான் தன்னுடைய பொழப்பை இவர்களால் நடத்த முடியும் என்று எனக்கு புரியவில்லை. உங்களுக்கு இந்த விவகாரம் புரிந்திருந்தால் ஜெகன்மோகன் ரெட்டிக்கு கொடுக்கப்பட்ட இந்த பிரைப் பணம் எதற்காக கொடுக்கப்பட்டது, ஏன் அவரை இன்னும் விசாரிக்கவில்லை என்கிற இந்த கேள்வி உங்களுக்கு புரிந்திருந்தால் தயவு செய்து இந்த பதிவை பகிருங்கள். நன்றி, வணக்கம். ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக அடிமைகளாக இருந்தது போதும். இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக, உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்.